கலைஞர் அவர்களுக்கு வணக்கம். தங்கள் கட்டளையை மீறியதற்காக என் மீது ஆத்திரப்படக்கூடாது, நீங்கள் கோபப்படக்கூடாது. உங்கள் பெருமையை, நீங்கள் தலைமையேற்று நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகிமையை தெருவீதிகளிலே இருந்து யாரும் எள்ளி நகையாடிவிடக் கூடாது என்பதற்காக நான் சட்டத்தை கொளுத்தினேன். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் குறளோவியம் தீட்டியிருக்கிறீர்கள், திருக்குறளை பெரிதும் மதிக்கிறீர்கள். அதில் பகை மாட்சி என்கின்ற அந்த படைமாட்சி அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் இருக்கிறது. அந்த திருக்குறளின்படி இறைவனே சீறினாலும் வேந்தனே கோபப்பட்டாலும் வீரர்கள் அதற்காக தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்று அந்த திருக்குறளையும் அந்த கடிதத்திலே எழுதி நான் அனுப்பி வைத்தேன். 3 மாத காலம் கழித்து நான் விடுதலையான பின், நான் சிறையிலேயே ஒரு பிரச்சனையினால் 7 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததால் இன்னிருக்கிற நிலைமையை விட மிகவும் மெலிந்து போயிருந்த நிலையில் அண்ணன் கலைஞர் அவர்களை பார்க்க போன போது அண்ணன் வீரமணி அவர்கள் அங்கே வாட்ட சாட்டமாக இருக்கின்ற நீங்கள் இவ்வளவு மெலிந்து போய்விட்டீர்களே என்று சொன்னபோது, ஒண்ணுமில்லைன்னா ஜெயில் நல்லா தான் இருந்தது என்று மாத்திரம் சொல்லிவிட்டு வெளியே வருகிற போது 1000 விளக்கின் அற்புத விளக்கு என்று திமுகவிலே பாராட்டப்பட்ட உசேன் என்னை வந்து கட்டி பிடித்துக் கொண்டார். நீங்க பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்து தலைவருக்கு எழுதின கடிதத்தை என்னை கூப்பிட்டு அவர் அறையில், இந்த கடிதத்தை பார்த்தியா பாரு, நம்ம கட்சியில எவ்வளவு லட்சியம் பொழுது கொண்ட வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை இதை பார்த்து தெரிந்து கொள்ள என்று உங்கள் கடிதத்தை என்னிடம் காட்டி மெச்சிக்கொண்டார் என்ற போது நான் என் கண்களிலே ஆனந்த கண்ணீர் நிறைந்தது. இதை போல கழகத்தினுடைய மேன்மையை உயர்த்துவதற்காக நான் பாடுபட்டிருக்கிறேனே, அதே மன்றத்தில் அண்ணன் முரசொலி மாறன் இந்தியை எதிர்த்து தனிநபர் மசோதா கொண்டு வந்த போது என்னை அழைத்து, வடநாட்டு தலைவர்கள் ஒரு சிலராவது இந்த மசோதாவை ஆதரித்து பேச வேண்டும், நீங்கள் தான் எல்லோரிடமும் நட்பாக பழகுகின்றீர்களே, அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று அண்ணன் முரசொலி மாறன் சொன்னார். நான் அந்த அவையில் எல்லோரையும் குலுங்க குலுங்க சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கின்ற பிலு மோடி இருக்கிற இடம் சென்றேன். பிலு மோடி எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்திரா காந்தியே அவருடைய நகைச்சுவையிலே விழுந்து விழுந்து சிரிப்பார். அவர் ஷேக்ஸ்பியரை சொல்லுவார், இதயத்துள்ள அங்கே இருந்து அவர் டெனிசனை எடுத்து சொல்வார். அப்படிப்பட்ட அற்புதமான வாதங்கள் அந்த சபையிலே நடக்கும். மெய்சிலிர்த்து போவேன், என்ன ஞானத்தோடு இந்த எம்பிக்கள் பேசுகிறார்கள் என்று. ஆகவே நான் பெருமொழி அவர்களிடம்